அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இருக்கிறதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் மண்டேக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம கொடுத்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். சப்போர்ட் 1 24,850, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 25,085, செகண்ட் சப்போர்ட்டாக 24,650. மார்னிங் பார்த்தீங்கன்னா குளோபலாக எல்லா மார்க்கெட்டும் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிஃப்டி கூட ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட்டை கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுனால, நம்மளுடைய சப்போர்ட் 1க்கு கீழே ஓப்பன் பண்ணனால அந்த சப்போர்ட் 1 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய சப்போர்ட் 1ல் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள் மார்க்கெட். ஸோ இதுதான் நம்ம டெக்னிக்கலாக மார்க்கெட்டை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சப்போர்ட் 1ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அகைன் அது சப்போர்ட் 1ஆக மாறிடுச்சு. அகைன் மேலே போன மார்க்கெட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள் நம்மளுடைய சப்போர்ட் 1ல். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் 1ன்ற இந்த ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்காங்க. நியர்லி ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இன்றைக்கி நிஃப்டியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நேற்று போட்ட வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் 25,000லேருந்து 25,070 வரைக்கும் ஒரு ரீஜன் சப்போர்ட் ரீஜன் நான் அடிக்கடி வீடியோ சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதை போன ஃப்ரைடே மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஓய்டேட்டா படியும் கால் சைடு தான் மார்க்கெட்டுக்கு ஓய்டேட்டா பில்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டாக மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. காட்டிட்டு இப்போ நாளைக்கு கூட என்ன நடக்கலாம்னா ஒரு 25,000 வரைக்கும் கூட போயிட்டு, இல்லை ஒரு 25,050 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறக்குவாங்க. ஸோ ஹை செல் ஆன் ஹை. எப்பப்போலாம் மார்க்கெட் ஒரு ஹைக்கு போதோ அப்போ செல் பண்ணுவாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து என்ன நடக்குது, 25,000 இல்லை 25,050க்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட் எப்பப்போலாம் ஒரு ஹையில் போதோ அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி 50 பாயிண்ட் மார்க்கெட் ஏறிடுச்சு, நாளைக்கு மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் மார்க்கெட் ஏறிடும், அடுத்த நாள் ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் ஏறி ஆல் டைம் ஹைலியே இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு 25,000லேருந்து 25,050 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி டே ஹை, அதாவது 24,950. ஸோ அதுக்கும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 25,086 தான் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னா 25,272 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இன்றைக்கி ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுல, அதாவது 24,850 அந்த ரீஜன் இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 24,650. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா தேர்ட் சப்போர்ட்டாக 24,450. ஓகேங்களா? இந்த வீடியோவில் சொல்கிறது, இதில் நான் ஷேர் பண்ணுற கிராஃப்ஸ் இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும், தினைக்கும் மார்க்கெட் சப்போர்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கணும், ரெசிஸ்டன்ஸ் லைனில் ரெசிஸ்டன்ஸ் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்காது, இல்லை 10 நாள் நடக்காது, 10 நாள் 2 நாள் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான மிக்சடு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி தான், ஒரு கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர்த்து 100% ஷுவராக இப்படி தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. பண்ணாலுமே அது தவறாக தான் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள், ஒய் டேட்டா பாருங்கள், குளோபல் நியூஸஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு
தாட் வரும். அது கூட நம்மளுடைய வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். டெய்லி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் ட்ரேடிங் செஷன் அப்போது. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் போன வீக்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹை போகுது, கன்சால்டேஷன், இல்லை கீழே வருது, மறுபடியும் ஹை போகுது, கன்சால்டேஷன், மறுபடியும் மேலே போகுது, கன்சால்டேஷன், மறுபடியும் மேலே போய்ட்டு ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிட்டு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஹை போகிற மாதிரி காட்டிட்டு டவுன், அகைன் ஹை மாதிரி இப்போ காட்டியிருக்காங்க. இன்றைக்கி நாளைக்கு கூட மேபி கொஞ்சம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சடன் ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அது கூட வந்து நம்ம ஒத்து போக தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? எப்பயுமே மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ஜஸ்ட் சைலண்ட்டாக இருங்க. அதுவே ரொம்ப 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 பெரிய விஷயம். ஓகேங்களா? அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. நாளைக்கே வந்து ப்ராஃபிட் பண்ணிடணும், நாளைக்கே என் பிரச்சனையை முடிச்சிடணும், நாளைக்கே நான் ஒரு இஎம்ஐ கட்டிடணும், நாளைக்கே நான் ரெண்ட்டு கொடுத்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தயவுசெய்து வராதிங்க. ஓகேங்களா? இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான இன்கம் வரும். ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல போகிறோம், காசு கொடுக்குறோம், காசு விற்கிறோம், வாங்குகிறோம், காசு வந்துடும் அப்படின்லாம் நினச்சிட்டு தயவுசெய்து உள்ள வராதிங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், பொறுமையாக இருங்க, மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். அந்த டைமை வந்து உங்களோட ட்ரேடிங் செட்டப் வரல அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் செட்டப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஸோ டெய்லி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை பேப்பர் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா இருக்கா, என்ன மார்க்கெட் அப் சைடில் போனால் நம்மளோட ட்ரேடிங் செட்டப் கரெக்டாக இருக்கா, இல்லை டவுன் சைடில் போனால் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஏதாவது பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ப்ரீவியஸாக நடந்துக்கான்னு நீங்கள் வந்து அதை பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீடியோவில் எப்போயாச்சும் ஒரு டைம் நான் சொல்லுவேன், எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் நடந்தது, பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ, முன்ன எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சோ அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அதை மீறி ஒன்றுமே நடந்துடாது. ஸோ அது எப்போ நடக்க போகுது, எந்த டைமில் நடக்க போகுது, நடந்தால் எது வரைக்கும் நடக்கும், ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாவை பார்க்குறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை இது எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும் தான் கற்றுக்க முடியும். அவசரப்பட்டாலோ இல்லை ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாங்களோ கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ சேஃபாக இருங்க. நாளைக்கு FinNiftyயோட எக்ஸ்பீரி இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு போகிற வீடியோவில் மார்க்கெட் எப்படிலாம் நடந்து முடிஞ்சிருக்குன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.